ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டால் கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 kg குல்ஃபி கேக். இந்த கேக்கை நம்ம க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம டயர் கேக்குக்கு எப்படி உள்ளார வுட்டன் ஸ்டிக் ஸ்டாக் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஸ்டாக் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இப்போ இதை ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். எப்போவுமே டால் கேக் செய்யும்போது கேக்கை க்ரம் கோட் கொடுத்து மினிமம் ஒரு 2 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிடுங்க. டால் கேக்குக்கு கம்பல்சரியாக வுட்டன் ஸ்டிக்கை உள்ளார இன்சர்ட் பண்ணியே இருக்கணும். எப்போவுமே வுட்டன் ஸ்டிக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறது க்ரம் கோட்டு கொடுக்கும்போதே உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அது க்ரீமோட நல்லா செட் ஆகி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து வுட்டன் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் க்ரம் கோட் கொடுக்கும்போதே வந்து வுட்டன் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறது தான். இப்போது கேக் டாப் லெவல் பண்ணிக்கலாம். எப்போவுமே டால் கேக் வந்து ப்ளைனாக டிசைன் பண்ணுறத விட இந்த மாதிரி டிசைனர் ஸ்க்ராப்பரை வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்க்ராப்பரை ஒரே இடத்துல கேக் போர்டு கீழார வச்சு நீங்கள் டேர்ன் டேபிளில் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா உள்ளார இருக்கிற கேக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அந்த ஸ்க்ராப்பர் என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே நம்ம கேக்கில் வந்துடும். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது டால் கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்க்ராப்பர் பண்ணதுக்கப்புறம் மேலே கேக் டாப் லெவல் பண்ணிக்கலாம். கேக் டாப்பில் இந்த மாதிரி வேவ்லைன் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஸ்க்ராப்பரை வச்சு மறுபடியும் கேக்கை சுற்றியும் நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். அதே லைன்லேயே ஸ்க்ராப்பரை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக மேலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம கீழே போர்டெல்லாம் ஒரு வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த கேக்கில் எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் எப்படி இந்த கேக்கில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.